பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியான யூத் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது நான் அந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்துட்டு நான் என்னுடைய ரிவ்யூவில் சொல்லும் போதே சொன்னேன், இந்த படத்தை வந்து நீங்கள் தெலுங்கில், மலையாளத்தில், கன்னடத்தில், ஹிந்தியில் இப்படி எந்த மொழியில் வேணாலும் ரீமேக் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப ஜாலியான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் தான் கதை. ஸ்கூலில் அந்த பையன், அந்த ஸ்கூல் படிக்கிற பையன், ஒரு 11th 12th படிக்கிற பையன் வந்து வாழ்க்கையில் எனக்கு லட்சியமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அதுவும் ஸ்கூலில் லவ் பண்ணுற பொண்ணு, காலேஜில் லவ் பண்ணும், காலேஜில் லவ் பண்ணுற பொண்ணு அப்படியே லைஃப் லாங் வந்து அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கமலஹாசன் வந்து சிங்காரவேலன் படத்தில் ஒரு இது சொல்லுவார். முதல்ல அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு. அது மாதிரி இந்த கதையவே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காப்புல கென் வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அவன் வந்து ஏஜில் ரொம்ப சின்ன பையன் தான். 24 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ 24 வயசில் ஒரு மாபெரும் சக்ஸஸ், அதுவும் ஆஸ் அ ஹீரோவா, ஆஸ் அ டிரெக்டராக. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் வந்து சமீபத்தில் தான் பராசக்தி வந்து அவருடைய 100வது படம். இந்த படத்துலேயும் வந்து அந்த மேனா மினிக்கி அப்படிங்கிற அந்த சாங் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு படத்தை வந்தோடனே ரிலீஸ் ஆன அன்றைக்கி சூப்பருங்க, செமையாக ஓடிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரிவ்யூ சொன்னாலும் 2-3 நாள் அந்த படம் வந்து ஃபர்தராக எப்படி போகுதுன்னு பார்ப்பேன். ஃபர்தராக போகிறது அப்படிங்கிறப்போ இந்த படம் வந்து நல்ல ஒரு கலெக்ஷனில் போகுது. நல்ல கலெக்ஷன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து ஒருத்தர் கேட்டேன், சார் ஒரு 15 crores கிட்ட 15 கோடி கிட்ட அப்படி கலெக்ட் ஆகிருக்கு சார், நல்லா போகுது சார் அப்படிங்கிறாரு. பட் ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக பார்க்கும்போது முதல் நாள் ஒரு சார் 2 கோடி ரூபா வந்தது சார், அடுத்த நாள் 3.5 இப்போ 4.5 கோடி ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ மோரார்லெஸ் அவர் சொன்னதுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வகையில் வந்து கலெக்ஷன் வைஸ் இந்த படம் சூப்பர் டூப்பராக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நோன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சுராஜ் வெஞ்ஞாரமூடோ, அதுக்கப்புறம் வந்து நம்முடைய தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நளினி மேம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய நோன் ஆர்டிஸ்ட் இவ்வளோ தான். கென் ஆல்ரெடி வந்து ஒரு சில படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து அவர் கருணாஸ் பையன் அப்படிங்கிறது தெரியும், கிரேஸ் கருணாஸ், அவங்கெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சது ஒன்று. ஸோ அப்படி இருக்கிற ஒரு திரைப்படத்தில் கண்டென்ட்டை மட்டுமே, அது என்ன மாதிரியான கதை, எப்படி திரைக்கதை, எப்படிலாம் வசனம் வருதுங்க நம்பி மட்டுமே இந்த படம் இறங்கியிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் நம்பர் 1 பிளாக் பஸ்டராக இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். பட் இந்த படத்துக்கு வந்த நெகட்டிவான ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன், கேள்விப்பட்டதை தான் சொல்கிறேன். இது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறதும் தெரியல. விசாரித்தேன், பட் ஆமாங்க வரல அப்படின்னாங்க. சிங்கப்பூரில் இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து நாங்கள் பெருசாக ஆதரவு தரமாட்டோம். ஸ்கூல் பசங்க வந்து லவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் இந்த சிகரெட் பிடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே காமிக்காமல் நேச்சுரலாக அந்த ஒரு பியூபர்ட்டி ஏஜில், ஒரு வயசு பசங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏஜில் வரக்கூடிய உணர்வுகளை வச்சு தான் இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் வந்து எல்லா பசங்களுக்குமே இது வந்து வெளியில் சச்சா அப்படிலாம் காமிக்காதீங்க பசங்களை அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே நார்மலாக பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இது பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணான்னு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் அந்த சமயத்தில் பசங்களோட ஒரு ஃப்ரெண்டாக பழகணும். ஒரு 10வது 11வது படிக்கிற பசங்களாம் கூட ஃப்ரெண்டாக பழகி அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுற, ஓ அப்படியா, அந்த பையனா வீட்டுக்கு வா, ஓகே, அந்த பொண்ணா வீட்டுக்கு கூட்டு வாப்பா, எல்லோரும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. படத்தில் ஒரு அருமையான சீன், அந்த சீன் வந்து நான் பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பொண்ணு வந்து தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொன்னோன்னா அவங்க அம்மா தேவதர்ஷினி வந்து எப்பவுமே வந்து ஒரு லாஸ்ட் லுக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஷீஸ் லாஸ்ட், கம்ப்ளீட்லி லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி லுக் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லுக்கில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரமணின்னு ஒன்று சீரிஸ் வரும், அந்த மாதிரி டேய் இன்றைக்கி எனக்கு பர்த்டேவே இல்லையடா அப்படின்னு அவங்க சொன்னோன்னே அந்த பையன் இருக்கட்டுமேம்மா, இன்னும் இப்போ நீ கேட்கணுமா, அதெல்லாம் கேள்விலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோடு பேசுகிறதும். அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ் இப்படி தான் இருக்கணும், பசங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிடணும், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசணும், பேரண்ட்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு ஏஜ், ஒரு குழந்தைங்கள்ட்ட நம்ம சில விஷயம் காமிக்க முடியாது. பட் 11வது மேலே வந்து அவங்க ஒரு அடலசன்ஸ் ஏஜுக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி என்ட்ராகும்போதே அவங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த வகையில் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த டைலாக், அதாவது சுராஜ் வெஞ்ஞாரமூடியுடைய டைலாக் இருக்குல்ல, வாழ்க்கையில் என்ன மாதிரி தோற்று போன ஒரு அப்பனுக்கு தான் தெரியும் அதோடைய வலி என்னன்னு சொல்கிற அந்த இடம் பல பேர் கண்ணில் தண்ணியை வர வச்சிருச்சு. ஏன்னா
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தான் படிக்கணும்னு நினச்சப்ப சரியா படிக்காம, அதுக்கப்புறம் வந்து பசங்களையாவது படிக்க வச்சு எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. அந்த பசங்க சரியா படிக்காம போகும்போதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். "டேய் நான் தான்டா படிக்கல, நான் தோத்துட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்கடா. என்னை எங்கேயுமே மதிக்கிறதே இல்லடா, உன்ன மதிக்கணும்டா" அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த டயலாக் ஒண்ணு பண்ணியிருப்பார் பாருங்க, வண்டர்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாரி இந்த படம் வந்து தெலுங்குல, மலையாளத்தில, கன்னடத்தில எடுக்கலாம்னு ஹைதராபாத்ல இந்த படத்த வந்து அப்படியே டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வர்ற வெள்ளிக்கிழமை அந்த ரிலீஸ் நடக்க போகுது. அதுக்கான வேலைகள்லாம் மும்முரமா போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த யூத் படம் வந்து கண்டிப்பா தெலுங்குல மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். கென்னுக்கு கண்டிப்பா தெலுங்குலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். இப்போன்னு இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்குல எப்பவுமே ஜாலியா தான் படம் எடுப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து 2 குடும்பங்கள், அதாவது 2 ஃபேமிலியில இருக்க பசங்க லவ் பண்றாங்கங்கிற மாரி பூவெல்லாம் உன் வாசம்னு ஒரு படம் வந்தது. அஜித் சாரும் ஜோதிகா மேமும் நடிச்சிருந்தது. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ள லவ்னா நம்ம ஊர்ல நெறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். நெறைய வந்து என்ன சொல்றதுன்னா, அங்கங்க சில காட்சிகள்ல வந்து எமோஷன் வரும், அழுகுறது வரும், எல்லாம் வரும். தெலுங்குல ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் நான் மறந்துட்டேன். நாகார்ஜுனா அண்ட் தபு நடிச்சது. இதே தான் 2 ஃபேமிலிக்கு நடுவுல அவங்க 2 பேரும் லவ் பண்றது அப்படின்னு. அதில இந்த கிரேக்க வீருடுன்னு ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். செம்ம ஜாலியா இருக்கும் படம். அவங்க அப்ப இருந்தே இப்படிதான். எல்லாமே அப்படி அந்த நார்த் இந்தியாலலாம் அப்படி எடுப்பாங்க. அது சூரஜ் பர்ஜாத்தியா ஃபிலிம். அந்த மாரி ஒரு ட்ரெண்டிங்காக சினிமா அப்படிங்கிறதே பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள ரொம்ப ஹெவியா சில விஷயத்த காமிக்காம, இன்னும் ஒரு சில பாராட்டுலே மிகப்பெரிய பாராட்டு என்னன்னா, யூத் படத்துக்கு வந்து ப்ளூ சட்டை மாறன் ஒரு விமர்சனம் குடுத்திருந்தாரு. இந்த படத்துல வந்து அசூசியப்படுற மாரியோ, முகம் சுளிக்கிற மாரியோ எந்த விதமான செக்ஸ் காட்சிகளோ, தவறான காட்சிகளோ எதுவும் இல்ல. கண்டிப்பா ஃபேமிலி எல்லாம் போய் பார்க்கலாம் அப்டின்னாரு. அத நினைக்கும்போது தான் மழையே வந்துரும் போல இருக்கே அப்டின்னு. ஆனா உண்மையிலேயே அதுக்கு சந்தோஷம். ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் சொன்னதுக்கு. ஏன்னா நம்ம பையன் கென்னு, அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறது என்னுடைய எண்ணம். எங்க ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படிங்கிற மாரி இருந்தது. வழக்கமா சொன்னாரு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லன்னாரு. அது பரவால்ல. ஆனா இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வாழ்த்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இந்த ஆண்டு வித் லவ்வுக்கு அப்புறம் ஒரு தனி இடத்த பிடிச்சது யூத் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த யூத் படம் வந்து இன்னும் 1 வாரம், 2 வாரம் நல்லாவே போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன படங்கள் ரிலீஸ்க்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லீடர் தான். லீடர் வந்து ஆடியோ லான்ச் நடக்கிறதா இருந்தது. ஏன் நடக்கல அப்படின்னு தெரியல. அப்புறம் விசாரிச்சு பார்த்தேன். ஏப்ரல் 3ஆம் தேதி தான் ஆடியோ லான்ச் நடத்துறாங்களாம். ஏப்ரல் 3ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 9 படத்த ரிலீஸ் பண்றாங்களாம். ஏப்ரல் 9 எலக்ஷன் டேட். நம்ம ஊர்ல இல்ல, பாண்டிச்சேரியில. 9 இந்த மாசம் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஜனநாயகன் தான். ஜனநாயகன் 9ன்னு சொன்னாலும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4/9 வரப்போகுது. இன்னும் அந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரில. அதுக்கு இன்னும் அந்த சென்சார் போர்ட்லேயே அதுவும் பிரச்சனையில தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன மாரி இல்ல. சில பேரோட ஸ்பீச் பார்க்குறேன். இது ரீசென்ட்டா என்ன பண்ணேன், சரி ஆடியோ லான்ச் ஏதாவது நடத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக இவர் இந்த லெஜண்ட் சரவணாவோட ஸ்பீச் ஒண்ணு பார்த்தேன். அந்த ஸ்பீச் பார்த்தா, சரி இவர் ஏதாவது எழுதி வச்சு ஏதாவது படிக்கிறாரா? இவர் என்ன மாரி பேசுறாரு? ஏன்னா, அவரு இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. அவரு ஒரு வியாபாரியா இருந்தவரு. ஒரு பிசினஸ் மேனு, ஆண்டர்பிரினர். அவரு வந்து ஒரு சினிமா நடிக்கிறாரு. எப்படி பேசுவாரு? அவர் என்ன மேடையில பேசி பழக்கம் இருக்காது. எப்படி பேசுவாரு? அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் படத்துல நான் பார்க்கல. இப்ப பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. ஏதோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளியிடும்போதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஏதோ பேசியிருக்காரு. எதையும் எழுதி வச்செல்லாம் பேசலாம். மனசுல பட்டத அப்படியே சொன்னார். ஒரு சில இடத்துல வார்த்தைகள் பொரளுச்சு. அதுல தப்பு கிடையாது. ஏன்னா அவர் எதையும் எழுதி வச்சு பேசல. மனசுல பட்டத அந்த டெக்னீஷியன் அண்ட் க்ரூவை, அந்த ஹோல் ஃபிலிமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் ஒருத்தர் விடாமல் பாராட்டுறாருங்க. ஜிப்ரான் மியூசிக் டைரக்டரை, கேமராமேனை, ஸ்டண்ட் மாஸ்டரை. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசினார். யதார்த்தமாக பேசினார். அவர் பேசும்போது நடுவில் அவருடைய தூத்துக்குடி பாஷை ஒன்று வந்தது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதுதாங்க ஒரு மனிதனுடைய சிறப்பு என்னன்னா, அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி மாறாமல், அவங்களுடைய யதார்த்தம் மாறாமல் வாழ்கிறது தான். அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வெளி சாயம் ஒன்று பூசி பேசணும்னு நினச்சா பேசியிருக்கலாம். எழுதி வச்சு தமிழில் அழகாக அப்படிலாம் பேசியிருக்கலாம். ஆனால் திடீர்னு அவங்க ஊர் பாஷை ஒன்று வந்தது பாருங்களேன். அது கேட்கும்போது தான் ஓகே அவங்க இன்னும் எளிமையாக தான் இருக்காங்க, அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு விஷயம். அந்த வகையில் வந்து அந்த ஸ்பீச் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியோ லான்ச்சும் 3ஆம் தேதி நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய ரசிகர்கள், அவருடைய நல விரும்பிகள் எல்லாரும் அந்த படத்தை பார்க்க தயாராக இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி கென் மாதிரியான ஆர்டிஸ்ட்டு புதுசாக வரக்கூடிய அந்த கதை,
ஒரு ஜாலியான படம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பக்கம் நமக்கு எப்பவுமே அந்த கமர்ஷியல் சினிமாங்கிறது ஒன்று வேணும். அந்த ஃபைட்டு, பாட்டு, டான்ஸு அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு அப்படி நம்ம பார்க்குறதுக்குன்னு ஒன்று வேணும். அப்படி ஒரு படமாக தான் லீடர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் லீடர் வந்து அவர் ஏற்கனவே மேடையில் சொல்லும்போது சொல்லிட்டார், இது அரசியல்லாம் உண்மையே கிடையாது, அரசியல்லாம் கலக்காத ஒரு பியூர் கமர்ஷியல் ஃபில்முன்ட்டார். படத்தோட ஒன்லைனையும் சொல்லிட்டார். ஒரு அப்பாவும் பொண்ணும் சராசரியாக சாதாரணமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கேங்ஸ்டரால் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்துடைய கதைன்ட்டார். ஆக்சுவலாக ஜனநாயகனில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவருடைய பொண்ணு கிடையாது, ஆனால் தத்தெடுத்த ஒரு பொண்ணு. பட் இன்னும் அது உள்ள தெரியல. அப்பாவும் பொண்ணுன்னு சொல்லியிருக்காரு, அது இன்னும் உள்ள தெரியல. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது அப்படின்னு சொல்லி அந்த ஒன்லைன் கதையும் சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் த லீடர். அண்ட் இப்போதைக்கு நம்ம யூத் படத்தை மேலும் செலிப்ரேட் பண்ணுவோம். தம்பி கென்னுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.